இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் என்பது தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் எனும் ஊரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இருக்கன்குடி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலாகும். இது தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் இருக்கும் மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவிலில் வழிபட்டுச் செல்பவர்களுக்கு அம்மை உட்பட அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் என்கிற நம்பிக்கை இந்த பகுதி மக்களிடம் இருக்கிறது. ஒரு நாள் விவசாயத்திற்கு பெண் ஒருத்தி கூடையை வைத்து சாணம் பொறுக்கி சேர்த்துக் கொண்டிருந்தார். ஓரளவு சாணம் சேர்ந்த பின்பு அந்த இடத்தில் இருந்து கூடையை எடுக்க முயன்றிருக்கிறாள். அந்த கூடையை எடுக்க முடியவில்லை. அப்பொழுது அவள் சாமி வந்து ஆடியிருக்கிறார். சாமி ஆடிய அந்த பெண் அந்த கூடை இருக்கும் இடத்தில் சிலையாக புதைந்து கிடக்கும் தன்னை வெளியில் எடுத்து கோவில் அமைத்து வணங்கினால் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகு மக்கள் அந்த இடத்தில் புதைந்து கிடந்த சிலையை எடுத்து கோவில் அமைத்து வழிபட துவங்கினர். வழக்கமாக கோவில்களில் மாரியம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடிதான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் இருக்கும் மாரியம்மனோ இந்த அண்ட சராசரத்தில் ஆக்கலும் அழித்தலும் நானே, நானின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதற்கேற்ப வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டிருக்கிறார். இதுவே இக்கோவிலின் சிறப்பு அம்சமாகும். கோவிலின் தெற்கு பக்கம் வைப்பாறு, வடக்கு பக்கம் அர்ச்சுனன் ஆறு என்று இரு ஆறுகள் சேர்ந்து வருவதால் இரு கங்கை கூடுமிடம் என்று சொல்லப்பட்டு இந்த இடத்தில் அம்மன் குடி கொண்டு விட்டதால் இரு கங்கை குடி என்று இருந்து பின்னாளில் அது இருக்கன்குடி என்றாகிவிட்டது. இங்கு ஆடி, தை, பங்குனி மாதங்களில் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் தென் மாவட்டங்களின் பல ஊர்களில் இருந்தும் அதிகமான மக்கள் வருவதால் இந்த நாட்களில் மாரியம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன.